ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான கவர்மெண்ட் அப்டேட் பார்க்க போறோம். அரசு யாராவது பணியில் இருக்கும்போதே இறக்க நேரிட்டாலோ, இல்ல மருத்துவ காரணங்களுக்காக ஓய்வு பெற்றாலோ, அவங்க குடும்பத்துக்கு கருணை அடிப்படையில வேலை குடுப்பாங்கன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதில ஒரு பெரிய மாற்றத்த அரசு கொண்டு வந்திருக்காங்க. இனிமே இந்த ஜாப்‌க்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க ஆஃபீஸா போய் அலைய வேணாம். இதுக்காகவே ஒரு பிரத்யேகமான வெப்சைட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது இப்ப தான் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இது விஷயமா அரசாணை பிறப்பித்திருக்காங்க. அது என்ன? யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும்? எல்லாமே டீட்டெயிலா இந்த பதிவுல பார்க்கலாம். முதலாவதா இந்த புது வெப்சைட் பெயர் என்னன்னு பார்க்கலாம். www.tncgap.tn.gov.in இந்த வெப்சைட் மூலமா தான் இனிமே கருணை அடிப்படை வேலைக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். அரசாணையில சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் இதெல்லாம் உங்களுக்கு. இறந்த அரசு ஊழியரோட வாரிசுகள் அப்ளை பண்ணலாம். ஆனா, இதில வயது வரம்பு இருக்குன்னு சொல்றாங்க. இறந்தவரோட மனைவி அல்லது கணவரா இருந்தா, அவங்களுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது. இதுவே மகன், மகள், சகோதரன், சகோதரியா இருந்தா 40 வயசுக்குள்ள இருக்கணும். முக்கியமான விஷயம் ஒரு குடும்பத்தில இருந்து ஒருத்தர் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் வயது வரம்பு எதுவுமே இல்லங்க. ஆனா வேலை கிடைக்கிறப்போ கண்டிப்பா 18 வயசு ஃபுல்ஃபில் ஆயிருந்தா தான் வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் காலக்கெடு அரசு ஊழியர் இறந்த தேதியிலிருந்து அல்லது காணாமல் போனதா கோர்ட் அறிவிச்ச தேதியிலிருந்து 3 வருஷத்துக்குள்ள நீங்க அப்ளை பண்ணியிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ப்ராசஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன். சரி, இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் லாகின் பண்ணால் அரசு ஊழியரோட ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் நம்பர் அல்லது ஜிபிஎஃப், சிபிஎஸ் நம்பர் கண்டிப்பாக தேவைங்க. இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்னு கேட்டிங்கன்னா, அப்ளை பண்ணுறப்போ சில சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில். டெத் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. லீகல் ஹையர் சர்டிஃபிகேட், வாரிசு சான்றிதழ் கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் என்ஓசி, அதாவது மற்ற வாரிசுகள் கிட்ட இருந்து தடையில்லா சான்று கண்டிப்பாக தேவை. உங்கள் ஃபேமிலியில் 2, 3 வாரிசுகள் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட இருந்து என்ஓசி தேவை. அதுக்கப்புறம் தாசில்தார் கொடுத்த ஒருங்கிணைந்த சர்டிஃபிகேட், அதாவது இன்டகிரேட்டட் சர்டிஃபிகேட் தேவை. அதுக்கப்புறம் உங்களுடைய படிப்பு சர்டிஃபிகேட் 10th, 12th டிகிரி மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து 3 மாதத்துக்குள்ளே அப்ளை பண்ணி முழுசாக முடித்து சப்மிட் பண்ணிடணும். இல்லைனா அது எக்ஸ்பிரி ஆயிரும். நீங்கள் திரும்பவும் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சீனியாரிட்டி, வேலைக்கான சீனியாரிட்டி லிஸ்ட்டு நீங்கள் என்னைக்கு அப்ளை பண்ணுறத வச்சுலாம் வராதுங்க. அந்த அரசு ஊழியர் எந்த தேதியில் இறந்தாரோ அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி வரும். அதனால் நீங்கள் லேட்டாக அப்ளை பண்ணாலும் இறந்த தேதி முன்னாடி இருந்தால் உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கிடைக்கும். ஸோ கருணை அடிப்படை வேலைக்காக காத்துட்டு இருப்பவங்களுக்கு இந்த ஆன்லைன் முறையை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவும் உதவியாக இருக்கும். இந்த பயனுள்ள தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே விஷயமா கருத்துக்கள், டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.